கனடாவில் 7-Eleven நிறுவனத்தில் காயமடைந்த பெண் ஒருவருக்கு இழப்பீடு வழங்கும் தீர்ப்பை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. நிறுவனத்தின் குழி ஒன்றில் கால் இடறி விழுந்து கணுக்கால் உடைந்த குறித்த பெண்ணுக்கு $9 லட்சம் மேலான இழப்பீட்டை வழங்க நீதிமன்றம் கடந்த ஆண்டு தீர்ப்பளித்திருந்தது. இந்த இழப்பீடு பாதிக்கப்பட்ட பெண்ணின் மனநல பிரச்சினைகள் மற்றும் வீட்டு செலவுகளை ஈடுகட்டுவதற்காக வழங்கப்பட இருந்தது. எனினும் இந்த தீர்ப்பு 7-Eleven நிறுவனத்தினரால் மேன்முறையீடு செய்யப்பட்டது. இதனையடுத்து குறித்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிரிட்டிஷ் கொலம்பியா நீதிமன்றம் தற்போது இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை ரத்து செய்துள்ளது. காயத்தால் எவ்வாறு அவருக்கு மனநல பிரச்சினைகள் ஏற்பட்டது என்பது தெளிவாக காட்டப்படாததால் குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டதாக நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நிறுவனத்தின் நடவடிக்கைகள் மாத்திரமே ஒட்டுமொத்த பிரச்சினைகளுக்கும் காரணம் என்பதற்கு போதுமான ஆதாரம் இல்லை என்பதையும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் முழு தாக்கத்தையும் சேதங்களையும் தீர்மானிக்க கூடுதல் சான்றுகள் தேவை எனவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. இந்த நிலையில் 7-Eleven செலுத்த வேண்டிய இழப்பீடு தொடர்பில் தீர்மானிப்பதற்காக புதிய விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது.